பத்மாவதியே பங்கஜ விழியே நித்தம் வருவாய் நிம்மதி தருவாய் தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி. மகாலட்சுமியை நமோ நமः. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கசக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று இதோ இந்த பத்மாவதி தாயாரை சேவிப்போம். பக்தர்களே, திருச்சானூரில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயார் ஹம்ச வாகனம் மீது எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறாள். இதோ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி ரத்தசப்தமியை முன்னிட்டு இதோ ஹம்ச வாகனத்திலே நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறாள். தாயாருக்கு மிகவும் பிடித்தமான வாகனம் முதலில் கஜ வாகனம், அடுத்ததாக ஹம்ச வாகனம். ஹம்சம் சப்தம் போடாமல் பூமி அதராமல் மெல்ல நடக்குமாம். தாயாரும் அப்படித்தானே, மென்மையும் வெண்மையும் கலந்து தாயார் இதோ ஹம்ச வாகனத்திலே உலா வரும் காட்சியை நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிக்கலாம். பக்தர்களே, பாலையும் நீரையும் பிரித்து உண்ணும் ஹம்ச பறவை போல நாம் செய்த பாவங்களை நம்மிடம் இருந்து பறித்து என்றோ செய்த சிறிய புண்ணியத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு அதையே ஸ்ரீனிவாச பெருமாளிடம் கணக்காக சொல்லி நமக்காக நற்கதி வாங்கி தரும் கனகவல்லி அல்லவா அவள். தயா பிரியே எம்பெருமானின் திருமார்பில் வசிப்பவளே, திருமலையானை தனது திருமார்பிலே கொண்டவளே, நீங்கள் இருவரும் எங்கள் மனதில் நின்று ஆட்சி செய்ய வேண்டும் அம்மா என்று அந்த மகாலட்சுமி அஷ்டகம் என்பது இந்திரனால் வணங்கப்பட்டு போற்றப்பட்டதாகும். அப்படி நமஸ்தேஸ்து கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே என்று பத்மாவதி தாயாரை சேவிப்போம். தாயாருக்கு பிறப்பினால் பெருமை, இருப்பினால் பெருமை, இயல்பினால் பெருமை. அப்படி பார்க்கடல் அவதாரம் செய்தார் மகாலட்சுமி. அமிர்தத்தை பெறுவதற்காக பெருமாள் பார்க்கடலை கடையச் செய்தார் என்று சொல்லுவதை விட மகாலட்சுமிக்காகவே அவர் பார்க்கடலை கடையச் செய்தார் என்று சொல்லுவது பொருந்தும். அமிர்தம் சக்கை மாதிரி, தாயார்தான் சாரம். பார்க்கடலில் இருந்து தாயார் தோன்றினார். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்க அவர் திருமாலின் திருமார்பில் போய் நிலையாக தங்கிவிட்டாராம். தாயாரின் பிறப்பின் பெருமை அத்தகையது. ஜனகர் யாகத்திற்காக நிலத்தை உழுத பொழுது நிலத்தில் கிடத்தவள்தான் தாயார் சீதா பிராட்டி. பெருமாளுடைய அவதாரத்தை காட்டிலும் தாயாருடைய அவதாரம் மிகவும் சிறந்ததாகும். பெருமாளாவது சில சமயம் தேவகி, கௌசல்யா இவர்களின் பிரார்த்தனைக்கிணங்க அவர்களின் கர்ப்பத்தில் வாசம் செய்தார். ஆனால் தாயார் அப்படி இல்லை. அயோனிஜையை பிறந்தார். அதுதான் தாயாரின் மிக பெரிய ஏற்றம். பிருகு மகரிஷி பிரார்த்தித்தாராம் என்று குடந்தையில் பொற்றாமரை குளத்தில் அவதரித்தாள் அந்த பத்மாவதி தாயார். பக்தர்களே, அந்த பத்மாவதி தாயாருக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. நாமும் கூட அந்த ரத்த சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஹம்ச வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறாள். அந்த அற்புதமான காட்சியை சேவிப்போம். அதே மாதிரி காஞ்சியிலும் பொற்றாமரை குரத்தில் பெருந்தேவி தாயாராக, திருத்தன்கா என்ற தூப்பிலும் லக்ஷ்மி சரஸ் என்ற திருக்குளத்தில் அவதாரம் செய்தாள். பார்க்கடல், திருக்குள்ளம், யாகபூமி என 3 இடங்களில் தாயாரின் அவதாரம் செய்துள்ளார். ராவணன் மாரிஷனிடம் சீத்தையை களவாட உதவ புரிய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது மாரிசன் சொல்லுகிறான், நீ ஸ்ரீராமனை குறைவாக எடை போடாதே, அவனுடன் தாயாரான சீதாதேவி இருக்கிறாள் என்று. அவளின் சக்தி கணக்கில் அடங்காது. அவர்களுக்கு நடுவில் வந்தால் நீ பொசுங்கி போய் விடுவாய் என்று கூறுகிறான்.
அப்பேற்பட்ட பெருமை தாயாருக்கு உண்டு. பக்தர்களே, எந்த இடத்தில் துளசி காடுகள், தாமரை காடுகள், வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பெருமாள் வசிக்கிறாராம். தாயாரோ பெருமாளின் திருமால்பில் வசிக்கிறார். எட்டு செல்வமும் என்றும் தருவாய், மட்டில்லாத பெருமை தருவாய். செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய், உடனே வருவாய். विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.